சொற்பொழிவானது நடைபெற இருக்கிறது. முதலாவதாக நமது சிவ சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஐயாவை பற்றி கூற வேண்டுமானால், தமிழ்நாடு எனில் பாண்டிய நாடு என்கின்ற நாட்டில் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வமாகிய எம் மாதவ சிவஞான முனிவரின் திரு அவதார தலமாகிய விக்கிரமசிங்கபுரத்தின் மண்ணின் மைந்தர். அதனால்தான் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன துவக்க விழாவுக்கு ஐயா எழுந்தருளி இருக்கிறார்கள். தமிழில் நூல் என்ற ஒரு சொல் உள்ளது. இரண்டு பொருள்களை குறிக்கும். அவ்விரண்டு நூலிலும் ஆய்ந்து ஆழங்கால் பட்டவர் நம் ஐயா அவர்கள். கற்காத நூல்களே இல்லை ஐயா அவர்கள். சொல்லாத பாடங்களே இல்லை. நாம் எல்லாம் என்று அவருடைய சொற்களை கேட்பதற்கு தவம் செய்திருக்கிறோம். ஐயா அவர்களை நேரில் சென்று அழைப்பதற்காக நானும் நமது நாகராஜி அவர்களும் சென்றிருந்தோம். அதாவது நாங்கள் இப்போ ஒரு கிளை மையம் துவக்கிறோம் ஐயா என்று சொன்னவுடன், ஐயா நாமெல்லாம் வகுப்புக்கு போனாவே மகிழ்வார்கள். நாங்கள் இறை மையம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னதில் முன்னை விட மகிழ்ந்து எங்களை வரவேற்று உங்களுக்கு நுட்பமான ஆசிரியர் பெருமகனார் கிடைத்திருக்கிறார்கள். சிவபிரகாசன் ஐயா அவர்கள் மிகவும் நுட்பமானவர். அவர்களை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய இடங்களில் நீங்கள் மையங்களை ஆரம்பிக்க வேண்டும். நிறைய இடத்திற்கு நீங்கள் இந்த சைவ சமயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று மனமுவந்து பாராட்டினார்கள். மனமுவந்து உடனே நாங்கள் வருகிறோம். வந்து இந்த பணி சுமை அடுத்து ஐயா அவர்கள் அடுத்தடுத்த பிரயாணத்தில் உள்ளார்கள். நாளை இலங்கைக்கு புறப்படுகிறார்கள். இருந்தாலும் இன்று இரவு 10 மணிக்கு ஐயாவுக்கு ரயிலில் பயணம். நாளை வகுப்பு முடித்து இலங்கை செய்கிறார்கள். இருந்தாலும் வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வகுப்புக்கு 10 பேர் இங்கிருந்து சென்று படித்தோம். போன தொகுப்பு ஐயாவின் திருவாக்கிலிருந்து சைவ சித்தாந்தத்தை கேட்டோம். சிவபிரகாஷ் ஐயா அவர்கள் வழிநடத்த அங்கு சென்று கேளுங்கள் என்று நாங்கள் சென்று கேட்டோம். அப்பொழுது சொல்வார்கள் நகைச்சுவையாக, யாருக்கெல்லாம் தூக்கம் வரவில்லையோ அவர்களெல்லாம் சைவ சித்தாந்தத்து வகுப்புக்கு வாருங்கள் என்று. ஆனால் நாங்கள் அதை பிழையாக புரிந்து கொண்டோம். வகுப்புல வந்து ஐயா தூங்க வைப்பாங்க நினைச்சு போனோம். அங்க போய் பார்த்தாக்க ஒரு 3-4 வாரம் போன இடத்துல தான் தெரிஞ்சுதுங்க. அங்க போய் சைவ சித்தாந்தம் கேட்டோம்னா வீட்டுக்கு நைட்டு வந்து நல்லா தூக்கம் வருதுங்க. கிளாஸ்ல தூக்கம் வராது. யாரும் பயந்துடாதீங்க. கிளாஸ்ல தூக்கம் வருது, கிளாஸ்ல தூக்கம் வராது. வீட்டுக்கு வந்து இரவு நமக்கு நல்ல நீண்ட ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். ஏனென்றால் ஐயாவின் விளக்கம் அப்படி இருக்கும். நாம் உயிரை பற்றி ஆன்மாவை பற்றி அவர் விளக்குவார்கள். இதெல்லாம் பெரியவர்கள் பேசுவார்கள். அடியனுக்கு பேச தகுதி இல்லை. அதனால் இப்பொழுது ஐயாவை அன்போடு சிற்றுரையாற்ற அழைக்கிறோம். சிவாயினம்.